இங்க தான் வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோவா வந்து ட்ரை பண்ணீங்க. அந்த கதைய கேட்டு அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? ஒரு ஒரு ஷாஜகான், தமிழன் மாரி பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து பகவதி மாரி ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ட எப்படி அவர சொல்லி ஓகே பண்ண வச்சீங்க? இல்ல உண்மைய சொல்லப்போனா, அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ப அந்த காலகட்டங்கள்ல வந்து எஸ்.ஏ. சார்ட்ட தான் நாங்க எல்லாருமே கதை சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. எஸ்.ஏ. சார் கதைய கேட்டு, அவருக்கு அந்த கதை பிடிச்சிருந்தால், அத வந்து அவர் அப்புறமா அவர் விஜய் சாருக்கு சொல்றதுக்கு அனுப்புவாரு. அப்புறம் விஜய் சார் கேட்டுட்டு, அவருக்கும் பிடித்திருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகும். ஓகே. சப்போஸ் அவருக்கு பிடிக்கல, விஜய் சாருக்கு அப்பாவுக்கு பிடிச்சிருந்து விஜய் சாருக்கு பிடிக்கலன்னா, அந்த ப்ராஜெக்ட் மூவ் மூவ் ஆகும். ஆவாது. ஓகே. அப்படி எனக்கு வந்து இந்த கதைய எஸ்.ஏ. சார் கேட்டுட்டு நல்லா இருக்குது. எஸ்.ஏ. சாருக்கு வந்து அதாவது வந்து இப்ப எங்களுக்கெல்லாம் அவர் கூட நெருக்கமா இருந்ததால தெரியும். அவருடைய கிராஃப வந்து அப்படியே அழகா வரைஞ்சு கொண்டு வந்தது யாருன்னா, எஸ்.ஏ. சார் தான். ஓகே. அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு அவர ஹீரோவாக்கி, அதுக்கப்புறம் அவருக்கான கதைகள செலக்ட் பண்ணி, ம். இந்த மாரி கதைகள பயனளிக்கலாம். சிட்டிய மட்டும் அதாவது சிட்டினா சென்னை. ம், சென்னை ம். ஏரியா மட்டும் அவர் வாங்கிக்கிறது. ஓகே. அந்த படத்த வந்து அதுக்கான பப்ளிசிட்டி பண்றது. அந்த படங்கள வந்து தியேட்டர்ல வந்து நல்லா ஓட வைக்கிறதுக்கான என்னென்ன பேக்கேஜ்மோ அதெல்லாம் பண்ணி, அப்படி அழகா பண்ணிட்டு இருக்கும்போது, அவரும் வந்து என்னன்னா, விஜய் சார வந்துட்டு காதல் படங்களா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆக்ஷன் கதைய ஹீரோவா மாத்தணும்னு அவர் முடிவுல இருக்கும்போது தான், தற்செயலா நான் போய் இந்த கதைய சொல்றேன்.